ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் உள்ள தோட்டத்தை காமிக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் செம்பருத்தி செடி. நிறைய பூ பூக்கும். நாங்கள் டெய்லி பறித்து சாமிக்கு வைப்போம். இப்போ தான் எங்கள் தோட்டத்தை கொத்தி போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய காய்கறி செடிகள்லாம் வைக்கிறதா இருக்கும். பாருங்க, முருங்கை மரம், வாழை மரம் தான் இப்போதைக்கு இருக்குது. 2 மாமரம் இருக்குது. கடைசியில் காமிக்கிறேன் வாங்க. இந்த இடத்துலலாம் முன்னாடி கத்திரிக்காய் செடி நிறையா இருந்தது. அப்புறம் காய்க்காதனால நாங்கள் அதை வெட்டி போட்டு மறுபடியும் இப்போ திருப்பி செடி வாங்கி வைக்கிறதா இருக்கோம். இது பாருங்கள், மாமரத்தில் பூலாம் வச்சுருக்கு. அதனால் டெய்லி நான் ஒரு 2 hours தண்ணி விடுவேன் இதுக்கு. இது பாருங்கள், 2 மாமரம் இருக்குது. நல்ல நிழலாக இருக்கும் இந்த பிளேஸில். எங்கள் பசங்களாம் இங்கெல்லாம் விளையாடுவாங்க. இது ஒரு சப்போட்டா மரம். இப்போ இன்னும் காய்க்கலை. இது நெல்லிக்காய் மரம். இங்கே ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. தென்னை மரம் பாருங்கள், நல்லா காயெல்லாம் வந்திருக்கு. இதில் பொங்கலுக்கு கூட காயெல்லாம் பறித்தோம். நாங்கள் தேங்காய் நிறையா பறித்தோம் அதுலேருந்து. இன்னொரு மரம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது நார்த்தங்காய் செடியா லெமன் செடியான்னு தெரியல எனக்கு. பட் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. காய் காய்ச்சாதான் தெரியும். இது ஒரு சப்போட்டா மரம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 2 சப்போட்டா இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இன்னொரு சப்போட்டா அணில் சாப்பிட்டுருச்சு போல். காணும். நான் 2 daysக்கு முன்னாடி பார்த்தேன், இப்போ காணும். இது பலாக்கன்று துளுத்து வருது. இப்போ தான் நாங்கள் ஆடு வளர்த்துட்ருக்கோம். எங்கள் அத்தை ஆடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க. சில டைம் ஆடு இதெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. அதான் திருப்பி தண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ தான் வளர்ந்து வருது. இது ஒரு மாங்கன்று வச்சுருக்கேன். மருதாணி செடி இங்கே பாருங்கள், எல்லாம் கழிச்சு விட்டாச்சு. அதனால் இப்போ தான் துளுத்து வருது. இது அரைநெல்லிக்காய். இப்போ லாஸ்ட் மந்த்து நிறைய காய் காய்ச்சிருந்தது. நிறைய பறித்து சாப்பிட்டோம். அரைநெல்லிக்காய் மரம். இது எலுமிச்சங்கன்று. இதானால் ரொம்ப நாள் அப்படியே இருக்குது. என்னென்னோ வச்சு பார்க்குறோம், பெருசாக வர மாட்டேங்குது. இது மாதுளம் செடி. இதுலேயும் காயெலாம் காய்க்கும். சின்னதாக தான் இருக்குது செடி. பட்டு காயெல்லாம் காய்ச்சி நாங்கள் பறிச்சிருக்கோம். அந்த மாதிரி கருவேப்பிலை நிறையா வந்திருக்கும் எங்கள் வீட்டில். இந்த பாருங்கள், காடு மாதிரி வந்திருக்கும் கருவேப்பிலை மட்டும். வாழை தார் போட்டிருக்கு பாருங்க. வாங்க, உங்களுக்கு கோழிலாம் காமிக்கிறேன். இதுதான் எங்கள் கோழிக்காக போட்டிருந்த கொட்டாய் தான், கோழி கூண்டு. இது பாருங்கள், கோழிலாம் நான் வரதை பார்த்துட்டு பயந்துட்டு நிற்கிது ஓரமாக.
ஆடெல்லாம் மேய போயிருக்காங்க. வந்தோன்னே நான் ஈவினிங் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.